இன்னைக்கு காலையில தேவ செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் උදෑසන ඔබ සමග බෙදාගන්න මාගත්තා වූ මාතෘකාව නම් நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா எனக்கு ஒரு குறைவும் வராது. මට කිසි හිඟයක් නොවන්නේය. කිසි අඩුපාඩුවක් මට නැහැ. இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால் எனக்கு ஒரு குறைவும் வராது. අද වගේ මාතෘකාව මට කිසි හිඟයක් නොවන්නේය. 2015 வருடத்தில் अनेक குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. 2015 වෙනි අවුරුද්දේ බොහෝ හිඟකම් තිබෙන්නට ඇති. பணக்குறைவு இருந்திருக்கலாம். මුදල් අඩුපාඩුකම් තිබෙන්නට ඇති. செல்வாக்கு என்ற குறைவு குறைந்திருக்கலாம். වස්තු අඩුපාඩුකම් තිබෙන්නට ඇති. இல்லாவிட்டால் சமாதான குறைவு இருந்திருக்கலாம். සමාදාන හිඟකම් තිබෙන්නට ඇති. பாவ வாழ்க்கை என்ற குறைவிலே இருந்திருக்கலாம். පාපේ කියන ජීවිතය තුළ සිටින பரிசுத்த குலைச்சல் என்ற குறைவு இருந்திருக்கலாம். ශුද්ධකම තුළ වියවකමක් තිබෙන්නට ඇති. முன்னேற முடியாத ஒரு நிலைமை, பின்வாங்கி போன ஒரு குறைவு இருக்கலாம். දියුණුවන් බැරි ආකාරයෙන් පසුබට වෙන ජීවිතයක් තිබෙන්නට ඇති. எவ்வளவு தான் முயற்சி செய்து முன்னேறி வர முடியவில்லை. කොයිතරම් වේසමාංශි වුණත් ඉදිරියට එන්න බැරි වෙන්න. குடும்பத்திலே அநேக குறைவுகள். පවුල තුළ බොහෝ අඩුපාඩුකම්. எவ்வளவு முயற்சி செய்தும் කොයිතරම් වේසනාවක් தேவைகள் சந்திக்கப்படவில்லை. අවශ්‍යතාවය නිරුණේ නැහැ. வாழ்க்கையில் அநேக குறைவுகள். ජීවිතයේ බොහෝ අඩුපාඩුකම්. மன நிம்மதி இல்லாத குறைவுகள். කිසිම සැනසීමක් නැහැ මනස. மன சமாதானம் இல்லை. බොහෝ සමාදානයක් නැහැ. வேதனை. වේදනාව. எப்ப பார்த்தாலும் மற்றவர்களுக்கு குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. ඕනෑම වෙලාවකම අනිත් කෙනා ගැන වැරදි எங்களுடைய பார்வையிலே குறைவு. අපගේ බැල්ම තුළ අඩුපාඩු. எங்களுடைய வார்த்தையிலே குறைவு. මේ වචනේ තුළ අඩුපාඩු. நாங்கள் போகிற வருகிற இடங்களிலே பிழையான இடத்துல போறதுனால வாழ்க்கையில குறைவு. අපගේ යාමීමේදී වැරදි ස්ථාන යන නිසා ජීවිතේ ප්‍රශ්න. அநேக பிரச்சனைகள் என்ற குறைவு. බොහෝ ප්‍රශ්න නිසා හිඟකම්. சமாதானம் இல்லை. සමාදානයක් නැහැ. கண்ணீர் என்ற காரியத்திலே போய் கொண்டிருந்தோம். කඳුල කියන ජීවිතය තුළ வேதனை, கஷ்டங்கள், பாரங்கள், எதிர்ப்புகள் மத்தியிலே போய் கொண்டிருந்தோம். වේදනාව, පීඩාව, විරුද්ධතාවයන් මැදදී අපි ජීවත් වුණා. போகட்டும், එසේ ගියාවේ. போகட்டும். ඒ ගියා. 2015 வருடம் போகட்டும். 2015 වර්ෂයේ ගියාවේ. 2016 வருடம் 2016 වර්ෂයේ முதல் நாளிலே පළවෙනි දවසේදී அதிகாலையிலே මේ උදෑසන சபைக்கு ஒரு நற்செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். සභාවට සුබ පණිවිඩයක් සමමාවී සිටිනවා. உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. 2016 வருடம் சபைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு ஜெயத்தின் வருடமாய் மாறுகிறது. 2016 වර්ෂයේ ඔබගේ ජීවිතයට සභාවේ ජීවිතයට කිසි හිඟයක් වන්නේ නැහැ. இந்த உலகத்திலே குறைவில்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. මේ ලෝකයේ තුල එකකමක් නැති කිසිවෙක් නැහැ. ஏழையின் குறைவாய் தான் இருக்கிறார். දිනුදු මිනිසයා හිඟකම ඉස්සෙනවා. ஒரு ஐஸ்வர்யமானுக்கும் குறைவு இருக்கிறது. ධනවත් කෙනෙක් බැලුවත් ඔහු சாதாரண ஒரு தொழில் செய்கிறவனுக்கும் வாழ்க்கையிலே அநேக குறைவுகள் உண்டு. සාමාන්‍ය රැකියාවක් කරන කෙනෙක්ට ජීවිතේ බොහෝ හිඟකම් තිබෙනවා. நல்ல ஒரு ஐஸ்வர்யமானுக்கும் அநேக குறைவுகள் உண்டு. ඕ පොසතෙක් බැලුවත් ඔහුටත් හිඟකම් තිබෙනවා. சாதாரண ஒரு மந்திரிக்கும் அநேக குறைவுகள் உண்டு. සාමාන්‍ය മന്ത്രിවරයෙකුටත් හිඟකම් තිබෙනවා. நாம சில பேரை யோசிக்கலாம், ராஜாக்களுக்கு எந்த குறைவு இருக்கு? සමහරවිට අපි කල්පනා කරනකොට මේ රජවරුන්ට තිබෙන හිඟකම් මොනවද? அடிக்கடி நாங்க பேசுகிற ஒரு காரியம் தான். අපි නිතර නිතර කතා බහ යෙදෙන දෙයක් තමයි. அவங்களுக்கு என்ன ஒரு குறைவுமே இல்லை. ඒගොල්ලන්ට මොකෝ කිසි අඩුපාඩුවක් நல்ல නැහැ. உத்தியோகம் இருக்கு, அவருக்கு என்ன குறை? හොඳ රැකියාවක් තිබෙනවා. යාට මොකෝ? நல்ல பங்களா இருக்கு, என்ன குறை? හොඳ බංගලාවක් තිබෙනවා. යාට මොකෝ? நிறைய பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காரு, அவருக்கு என்ன குறை? බැංකුවේ ගොඩක් මුදල් තැන්පත් කරලා තිබෙනවා. යාට අඩුපාඩුවක් නැහැ. அப்படி பட்டவங்களை போய் கேட்டு பாருங்க, ඒ වගේ අයගෙන් පොඩ්ඩක් අහලා බලන්න. வெளியே சொல்ல மாட்டாங்க. පිටත කියන්නේ නෑ ඔව්. வெளியே பார்த்தா நல்லா சூட் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்காங்க. ඊට වැල්ල සූට් දාලා ෆස්ට් ක්ලාස් එකට තමයි ඉන්නේ. ஆனா அவங்களுக்குள்ள போய் பார்த்தா ඔව් தெரியும், කටුවද කියලා බැලුවොත් அவர்களுக்கும் அநேக குறைகள் உண்டு. ඔවුන්ගේ ජීවිතෙත් බොහෝ අඩුපාඩුකම්. ராஜாவுக்கும் அநேக குறைகள் உண்டு. රජවරුන්ටත් බොහෝ හිඟකම් තිබේ. அன்பை தேவஜனம், අනාගත දේවදරුවනි. உலகத்துல வாழ்கிற எல்லா மனுஷருக்கும் குறைவு நிச்சயம். මේ පොළවේ ජීවත් වෙන සියලු මිනිසුන්ට හිඟකම් තිබෙනවා. ஆனால் නමුත් உலகத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு குறைவு தான் வாழ்க்கை முடிவு. ලෝකයේ ජීවත් වෙන මිනිසුන්ට හිඟකම තමයි ඔවුන්ගේ ஆனால் ජීවිතය. நான் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த நற்செய்தி என்ன தெரியுமா? නමුත් අද දවසේදී ස්වර්ගයේ සිට වාගිනව සුබ පණිවිඩය නම් எங்களுடைய இயேசுவை மெய்ப்பராய் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. முதலாம் வசனம் இப்படி வரைகிறது. ගීතාවලිය 23 වෙනි පරිච්ඡේදයේ මෙසේ අලංකාර කරලා තිබෙනවා. ස්වාමීන් වහන්සේ වාගේ එදෙරාය මට හිඟයක් නොවන්නේය.
கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னா குறைவே இருக்காது. ඉගකමක් නොවන්නේ කියන වෙලාවේදී කිසි අඩුපාඩුවක් ஆங்கில பாஷையில் சொல்லுவார்கள் I shall not want. குறைவே கிடையாது. ඉංග්‍රීසි භාෂාවේ ලියාපු වෙන ආකාරයෙන් මට කිසි අඩුපාඩුවක් எத்தனை பேருக்கு குறைவில்லாம நிறைவா இருக்கிறது கரங்களை வைத்துக்க பாப்போம். කී දෙනෙක් ආසාවෙන් මට ඉගකමක් මට ඕනේ නැහැ පිළිලා ඉන්න ඕනේ කියලා කී දෙනෙක් சிலருக்கு குறைவு வேணும் போல. සමහරක් අය ඉගකම අවශ්‍ය நிறைவு மாத்திரம் இந்த புதிய வருஷத்துல இருக்கிறோம்னு சொல்ற சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya සම්පූර්ණත්වයෙන් හalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கையின் குறைவை நிறைவாக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஒரே ஒரு நபர் தான் உண்டு. අපගේ ජීවිතයේ ඉගකම සම්පූර්ණ කරගන්න එකම කෙනෙක් தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அழகாக வர்ணித்து எழுதுகிறார். දාවිත් රජතුමා මේ ගීතාවලිය ලියන වෙලාවේදී අලංකාර ලෙස සඳහන් கொஞ்சம் කරනවා. யோசித்து பாருங்க, அவர் பெரிய ஒரு ராஜா. ටිකක් කල්පනා කරලා ඔව් මහත් රජ කෙනෙක්. அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே அவருக்கு அண்மையில் அநேக மந்திரிமாரும் அநேக ராஜாக்களும் ஆண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம், சரித்திரத்திலே பார்க்கிறோம். ඔහුගේ මැදුරේ ඔහුගේ වටා අපි දකිනවා බොහෝ මන්ත්‍රීවරු බොහෝ දෙනෙක් ජීවත් වුණා. ஆனால் அநேக தேவைகள் அவருக்கு சந்திக்கப்பட்டிருக்கலாம். බොහෝ අවශ්‍යතාවන් ඉටු වෙන්න ඇති. அநேக சௌந்தரியம் இருந்தது, බොහෝ සැප සම්පත් තිබුණා. பெயர் புகழ் அதிகமாய் இருந்தது. උසස් ඉලක්ක වෙන්න ඇති. அவருக்கு ஒரு குறைவும் இல்லை என்று தான் எல்லாரும் நினைத்துக் සියලු கொண்டிருந்தார்கள். දෙනාම කල්පනා කරන්නේ නැති උඩ කිසිම හිඟයක් නැහැ. ஆனால் தாவீது என்ற ராஜாக்கு அநேக குறைகள் அவருடைய உள்ளத்திலே அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. නමුත් දාවිත් නැමැති රජතුමාගේ හදවත තුළ බොහෝ ඉගකම් තිබුණා. நான் யூகிக்கிறபடி நினைக்கிறபடி මා සිතන ආකාරයේ என்னை குறைவு தீர்ப்பதற்கு என்ன வழி என்று அந்த ராஜாவும் எல்லா இடத்துக்கும் போயிருப்பார் என்று நினைக்கிறேன். මගේ හිඟකම සම්පූර්ණ කරගන්න ඕනේ කියලා බොහෝ ස්ථානවලට ඒ රජයන් எங்களுடைய வாழ்க்கையை குறைய தீர்த்துக் கொள்ளும்படியாக இன்றைக்கு நாங்களும் அநேக இடங்களிலே ஓடி அலைந்து தேடிக் கொண்டிருக்கிறோம். අද දවසේ අපගේ හිඟකම් සම්පූර්ණ කරන්න බොහෝ ස්ථානවලට අපි දුවමින් සිටිනවා. சகோதரர்களே, கேளுங்க, நீங்களும் அப்படி போய் தேடிட்டு இருக்கிறீங்க. ඔබගේ පැත්තින් කියලා ගැසන ඔබත් ඒ වගේ දුවමින් සිටිනවා. கேட்பாருங்க, நீங்களும் அப்படி போயிட்டு ටිකක් இருக்கீங்க. අහලා බලන්නකෝ. சிலர் மழை பெய்ய ஏறுறாங்க, සමහරක් කඳු නගිනවා. சிலருக்கு ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவுக்கு போகும், සමහරක් ලංකාව මත ඉන්දියාවටම යන්න ඕනේ. சிலருக்கு பாத யாத்திரை செய்ய வேண்டும், සමහරකට ඒ මාර්ගවල යන්න ඕනේ. சிலர் உருண்டு உருண்டு தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார். සමහරක් රෝල්වලා උන්ගේ ශරීරය குறைகளை தீர்த்துக் கொள்ளும்படியா தங்களை குத்திக் கொள்ளுகிறார்கள். ඔහුගේ එකකම් සම්පූර්ණ කරන ශරීරයට ඇන ගන්නවා. அநேக காரியங்களை செய்து குறைகளை தீர்த்துக் கொள்ளும்படியாக மனுஷன் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார். බොහෝ දේවල් කරමින් තමාගේ හිඟකම් සම්පූර්ණ කරන්න මිනිස්සු එහා මෙහා දුවනවා. ஆனால் இன்றைக்குள்ள நற்செய்தி என்ன தெரியுமா? නමුත් අද තිබෙන සුබ පණිවිඩය නම් அங்கே இங்கெல்லாம் போகாதீங்க. මේ දුවන්න එපා. பக்கத்துல கரண்ட் தள்ளி சொல்லுங்க, ඇත්ත දිගට මේක තත්ත්වයක් දාලා කියන්නේ. இந்த புதிய வருஷத்துல அங்கே இங்கெல்லாம் ஓட මේ අලුත් අවුරුද්දේ මේ දුවන්න එපා. நீங்க போக வேண்டிய ஒரே இடமாங்க ඔබ යන්න ඕනේ ස්ථානයක් තියෙනවා. இயேசு அருகமாய் வாழ்கிறார். යේසුස් වහන්සේ අපේ இயேசு வண்டியில வரும்பொழுது යේසුස් වහන්සේ දැන වෙලාවේ குறைவெல்லாம் அவர் தீர்க்கிறார். සියලු එකකම් සම්පූර්ණ කරන සේක. இயேசு குறைவுள்ள தெய்வம் அல்ல. යේසුස් වහන්සේ ඉගකමේ ஏன் இயேசு நிறைவுள்ள தெய்வம். යේසුස් වහන්සේ සම්පූර්ණ அந்த நிறைவுள்ள தெய்வத்துக்கு மாத்திரம்தானையா குறையை தீர்க்க முடியும். සම්පූර්ණත්වයේ තිබෙන දෙවියන් වහන්සේ තමයි හිඟකම සම්පූර්ණ කරන්න පුළුවන්. தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் குறைவுள்ளவர்கள். என் இயேசு என்று சொன்ன தெய்வம் நிறைவுள்ளவராய் දෙවියන් இருக்கிறார். කියා ගන්නවා සියලු දෙනා හිඟකම ඉස්සුවේ. මගේ යේසුස් වහන්සේ තමයි සම්පූර්ණත්වයේ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. ஆகவே தான் தாவீது ராஜா அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டான். දාවිත් රජතුමා මේ රහස දැනගත්තා. எல்லா இடத்துக்கும் போய் ஏன் நான் தேடணும்? සියලු ස්ථානවලට ගියා මම ඒ සොයන්නට ඕනේ. என்னுடைய ராஜவீகத்திலே அநேக குறைகள் உண்டு. මගේ රාජ සම්පත්වල සියලු දේ තිබෙනවා. என்னுடைய மாளிகைக்குள்ளே அநேக குறைகள் உண்டு. මගේ මාලිගාව තුළ සියලු දේ තිබෙනවා. என் குடும்ப வாழ்க்கையில் அநேக குறைகள் உண்டு. මගේ පෞල් ජීවිතය තුළ සියලු දේ තිබෙනවා. எல்லா ஐஸ்வர்யம் இருந்தும் குறைக்கு ஒரு முடிவு கிடையாது. සියලු සැප සම්පත් තිබුණත් හිඟකමට කිසිම නියෝගීමක් නැහැ. அருமை தேவச்சனமே, මහානක දේවදරුවනි. தாவீது ராஜா இந்த ரகசியத்தை அறிந்தபடியால் அழகாக வேதத்திலே 23ஆம் சங்கீதத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். දාවිත් රජ මේ රහස දැනගත්ත නිසා ගීතාවල 23 මෙසේ සඳහන් කළ දෙවෙනවා. அவன் வரைந்து வைத்த காரணம் என்ன தெரியுமா? ඔව් සඳහන් කළ කාරණේ මොකක්ද? நீங்களும் நானும் அதை வாசிக்கும் பொழுது, ඔබයි මායි මේ කියවන இந்த වෙලාව வார்த்தையை கேட்கும் பொழுது මේ වචනයට සවන් දෙන විට எங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சவாலாய் மாறும். අපේ ජීවිතේ මේ අභියෝගයක් වෙන පිණිස ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஆகவே தான்
தாவீது ராஜா சொல்லுகிறான், ඒ නිසා දාවිත් රජු පවසන්නේ கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ මගේ ඉදිරියට නම් ஒரு குறைவும் මට කිසිම හිගයක් වන්නේ නැහැ. தாழ்ச்சி அடைவதே මට කිසිම හිගයක් නැහැ. எங்களுடைய குறைவு தீர்க்க வேண்டும் என்று. අපගේ හිතකම සම්පූර්ණ எங்களுடைய වෙනවා. குறைவெல்லாம் நிறைவாக புதிய வருடத்தில் வர வேண்டும் என்று. අපගේ සියලු හිතකම් සම්පූර්ණ වෙන්න මේ අලුත් අවුරුද්දේදී நாங்கள் ஒரு மேய்ப்பரை தேடி போக வேண்டும். අපි එදිනෙක සොයාගෙන යනවා. ஹalleluya. හalleluya. அந்த மேய்ப்பருடைய பேர் தான் இயேசு. ඒ එදිනෙකාගේ නාමය තමයි යේසුස්. அந்த மேய்ப்பருடைய பேர் தான் இயேசு. ඒ එදිනෙකාගේ නාමය යේසුස්. பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா அறிந்திருந்தார், இந்த மேய்ப்பர் தான் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு. පරණ කිව්ස්මේ දාවිත් රජු දැන සිටියා මේ එදිනෙකා තමයි මගේ ප්‍රශ්න විසඳුම. என்னுடைய குறைவை நிறைவாக்க நான் எங்கு ஓட தேவையில்லை, மாளிகையிலே இருந்து அந்த மேய்ப்பரை பின்தொடர்ந்தால் எல்லாம் சரியா போகும்னு அவர் அறிந்தார். මගේ ඉන්නකම සම්පූර්ණ කරන්න කොහෙවත් වන්න ඕනේ නැහැ. මේ එදිනෙකා ළඟ සිටිය හොඳටම ඇති කියලා දාවිත් දැනගත්තා. ஹalleluya. හalleluya. சங்கீதம் 24 அதிகாரம் முதல் 2 வசனங்களும் இப்படியாக வரைகிறது. ගීතාව 24 වෙනි පරිච්ඡේදයේ 1 සහ 2 මෙසේ සඳහන් කරලා තිබෙනවා. පොළොව හා ඒ සම්පූර්ණත්වයද ලෝකයා ඒ වැසියුද ස්වාමින්ගේය. මක්නිසාද උන්වහන්සේ එය මුහුදු පිට වූසේක, ගංගා පිට ස්ථීර කළසේක. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஹalleluya. හalleluya. பூமியும் அது நிறம் யாருடையதா? පොළොව සහ ඒ සම්පූර්ණත්වයේ කාගේ? ஆகிற கேள்வி உங்களுக்கு தெரியுமா? ඇතින් කියලා යනවා ඔබ දන්නවද? எந்த ஷேக்குடே? කොයි ෂේක්ද මේක? இந்த உலகத்தில் இருக்கிற ஷேக் எல்லாம் ஷேக் ஆயிடுவாங்க. මේ ලෝකේ ඉන්න ෂේක් ඔක්කොම ෂේක් වෙනවා. ஷேக் ஆகாத ஒரு ஷேக் இயேசு மாத்திரம் தான். ஹalleluya. යේසුස් වහන්සේ. ஹalleluya. ஹalleluya. பூமியும் அதன் நிறைவெல்லாம் யாருடையதா? கர்த்தருடையது. පොළොව සහ ඒ සම්පූර්ණත්වයේ කාගේද? ස්වාමීන් වහන්සේගේ. கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் சொல்லலாம், எங்க அப்பாவுடையது. ஹalleluya. දේවවාසී පිළිගත් අය කියන බල මගේ තාත්තගේ කියලා. ஹalleluya. හalleluya. பூமியில் அது நிறைவெல்லாம் அவருடையதான். පොළොව සහ ඒ සම්පූර්ණත්වය උන්වහන්සේගේ. அதனால இந்த நிறைவை கொண்டு குறைவெல்லாம் தீர்த்துருவார். ඒ නිසා ඒ සම්පූර්ණත්වය අරගෙන සියලු දෙකම උන්වහන්සේ අපේනවා. 2016 வருடம் 2016 වර්ෂයේ கர்த்தராகிய இயேசுவை தெய்வமாய் கொண்டால், ස්වාමී යේසුස් වහන්සේ ඔබ දෙවියන් அவருடைய වහන්සේ மீட்பராய் இருந்தால், උන්වහන්සේගේ දේරා නම් குறை ஒரு பக்கத்திலிருந்து வரும், එක පැත්තකින් හිගකම එයි. மத்த பக்கத்தில் ஆண்டவர் நிறைவை அனுப்பி ஆனால் நிறைவும் அதன் மீது வரும். හිගකම පැමිණෙයි. ඒ සමග සම්පූර්ණත්වයක් ගලා பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு முடிவும் வரும். ප්‍රශ්නය පැමිණෙයි. ඒක විසඳුමක් ඒ සමග. வியாதி வரும், சுகமும் வரும். රෝගය පැමිණෙයි. සුවය පැමිණෙයි. எதிர்ப்பு வரும், விடுதலையும் வரும். විරුද්ධවාදීකම් එයි. ඒ වගේ නිදහසක් පැමිණෙයි. ஹalleluya. හalleluya. பூமியும் அதன் நிறைவெல்லாம் யாருடையதாம்? கர்த்தருடையது. පොළොව සහ ඒ සම්පූර්ණත්වයේ කාගේද? ස්වාමීන් වහන්සේගේ. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஹalleluya. හalleluya. கடலுக்கு மேல எல்லா ஆசீர்வாதம் வெச்சது யார்? ආසට උඩින් මුහුද උඩින් සියලු ආශිර්වාද ලැබේ කවුද? பக்கத்துல வந்து சொல்லுங்க. පැතින් කියන ඔබ කියන්න. அந்த மேய்ப்பராகிய இயேசு. ඒ දේරාවන යේසුස් වහන්සේ. கொஞ்சம் சந்தோஷமா முதலாம் தேதி காலையில சொல்லுங்க, மேய்ப்பராகிய இயேசு. සම්පූර්ණ කියන්නේ පළවෙනිදා යේසුස් වහන්සේ. ஹalleluya. හalleluya. பூமி அதன் நிறைவெல்லாம் அவருடைய கரத்துல தான் இருக்கு. පොළොවේ සියලු සම්පූර්ණත්වය උන්වහන්සේ සමග තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. அவர் எங்களுடைய மேய்ப்பராய் இருந்தால் උන්වහන්සේ මාගේ දේරා නම් எங்களுக்கு குறைவில்லை. අපිට කිසි හිඟාවක් නැහැ. எங்களுக்கு வாழ்நாள் முழுசு குறைவா இருந்தா, ජීවිත කාලය පුරාවට ஒரு நாளும் எங்கள் தேவை சந்திக்கப்படவில்லை என்றால், කවදාවත් අපේ අවශ්‍යතාවය ලැබුණේ எப்ப නැතිනම් பார்த்தாலும் சமாதானம் இன்மை என்றால், ඕනෑම වෙලාවක සමාදානෙ නැතිනම් எப்ப பார்த்தாலும் நீண்ட முகத்துல தான் இருக்கு. ඕනෑම වෙලාවක එල්ලිච්ච මුණක් තිබෙනවා නම් முன்னுக்கு வரவே முடியாது. ඉස්සරහට එන්නම බෑ. பின் சீட்ல தான் போய் உட்கார்ந்து පිටිපස්ස සීට් එක තමයි වාඩි වෙලා ඉන්නේ. கேள்வி உங்களுக்கு எந்த சீட் வேணும், பின்னுக்கு வேணுமா, முன்னுக்கு ඔබ வேணுமா? පැත්තකින් ඉන්න අසන්න ඉස්සරහ සීට් එක කොහෙද පිටිපස්ස සීට් එක කොහෙද? ஹalleluya. හalleluya. நாங்கள் முன்னேறி செல்ல அழைக்கப்பட்ட ஜாதிகள், අපි පෙරට යන්න උන්වහන්සේ කැදවා ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜாதிகள். ආශිර්වාද ලත් ජාතියා. ஹalleluya. Hallelujah. நாங்கள் தேவ ஜனம், අපි දේව ජනතාව. ராஜாவின் பிள்ளைகள், රජුන්ගේ දරුවෝ. பரலோகத்துக்கு சொந்தக்காரன். ස්වර්ග රාජ්‍යයි அதுல තමයි. கேள்வி உங்களுக்கு, நீங்க எங்க சொந்தம் இருக்கீங்க? ඔබේ පැත්තකින් අසන්න ඔබ කාටයි දිවිලා. யாராவது ஒரு டாக்டர் சொந்தக்காரன் அதுதான் சொல்லுவாங்க. தெரியுமா, இதான் இந்த டாக்டர் என்ற மாமாட மருமகன்ட மருமகன். මේව කියන ඒ දන්නවද ඒ වෛද්‍යවරයා මගේ මාමාගේ බෑනගේ බෑනා. அங்க மினிஸ்டர் தெரியுமா? ඒ മന്ത്രിවරයා දන්නවද? எந்த வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தான்.
මගේ නිවසේ ඉඳලා 1 කිලෝමීටරයක්. யாரோ தெரியாது. කවුද කියලා දන්නේ නැහැ. தங்களை அறிமுகப்படுத்த அந்த மினிஸ்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து மினிஸ்டர் சொல்றாங்க. තමාව හඳුන්වා දෙන්නට කිලෝමීටරකින් ඈත ඉන්න මන්ත්‍රවරයා ප්‍රකාශ කරනවා. பக்கத்துல சொல்லுங்க. පැත්තේ ඉඳලා ඔබ කියන්නේ. நான் யார் தெரியுமா? මං කවුද කියලා දන්නවද? கேளுங்க, நீங்க யார் தெரியுமா? ආන්න ඔබ කවුද කියලා දන්නවද? ராஜாவின் பிள்ளை. ஹalleluya. தெய்வத்தின் பிள்ளை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මාගේ නේරා. ஆண்டவர் என்னை மேய்ச்சு கொண்டு போனார். ස්වාමීන් වහන්සේ මාව ගෙනියනවා නම් எனக்கு ஒரு குறைவும் මට வராது. කිසිම හියක් වෙන්නේ ஆனா නැහැ. மத்தவங்க மேய்ச்சா குறை வரும். අනිත් අය මාව එකගෙන ගියොත් මට අඩුපාඩුක එනවා. பக்கத்துல நீங்க கேளுங்க. පැත්තේ ඉඳලා පොඩ්ඩක් யார் අහන්න. உங்களை மேய்க்கிறது? කවුද ඔබට මඟ පෙන්වන්නේ? சிலர் மேய்க்கிறது அவங்க மனைவி தான். සමහර කෑව ලඟවන්නේ ඇවිල්ලා සමගි බිරිඳ. மன்னிக்கவே. සහෝදරයන් සමහර. சிலரை மேய்க்கிறது புருஷன் தான். සමහර කෑව ලඟවන්නේ ඇවිල්ලා පුරුෂයා. சிலர் அவங்க ஸ்பான்சர் மேய்ச்சிக்கிட்டு போறாங்க. සමහර කෑව ස්පොන්සර්ස් කරලා ඔවුන් මඟ පෙන්වන්නේ. மற்ற சிநேகிதர் மேய்ச்சிக்கிட்டு දක්වන්නේ. போறாங்க. දක්වන්නේ. சிநேகிதர் மேய்ச்சிக்கிட்டு போறாங்க. සමහර මිත්‍රයෝ ඒගොල්ලන්ගේ දක්වන්නේ. அநேகர் மேய்ச்சிக்கிட்டு போறது. සමහර කෑ දක්වගෙන යනවා. அதனால தான் ඒ නිසා තමයි வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் குறைவு. ජීවිතේ ඕනෑ වෙලාවක අඩුපාඩු. இயேசு என் மேய்ப்பராய் இருந்தார். යේසුස් වහන්සේ මගේ නේරා. எனக்கு ஒரு குறைவும் வராது. எனக்கு ஒரு குறைவும் வராது. அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். கடைசி வரைந்த வழி நடத்துற மேய்ப்பர். අවසානයේ දක්වා මඟ පෙන්වන්නේ. வானமும் பூமியும் அவருக்கு சொந்தமானது. පොළොවසයි සම්පූර්ණ තුන්වහන්සේට අයිති. சங்கீதம் 100 அதிகாரம் 3 வசனம் இப்படி வரைகிறது. ගීතාවලිය 100 පරිච්ඡේද 3 වෙනි වගන්තිය මෙසේ සඳහන් කරනවා. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ සෙනවිය උන්වහන්සේගේ ගොදුරු බිමේ எங்களை இயேசுங்கிற மேய்ப்பரா இருந்தா යේසුස් වහන්සේ අපගේ දේරා නම් நாங்க யாரு? අපි කවුද? நாங்க யாரு? අපි කවුද? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். උන්වහන්සේගේ ගොදුරු බිමේ බැටළුවන්. நான் ஒரு ஆட்டுக்குட்டி. මම බැටළු පැටියෙක්. பதினொன்று சொல்லுங்க, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி. දැන් කියන ඔබ බැටළු පැටියෙක්. மேய்ப்பர் இயேசு. ඒ දේරා යේසුස් වහන්සේ. ஹalleluya. மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். ගොදුරු බිමේ බැටළුවන් සිටිනවා. மேய்ப்பர் என்ன செய்வாராம்? ඒ දේරා මොකද කරන්නේ? ஆடுகளை பாதுகாப்பாய் கொண்டு போவார். බැටළුවන් ආරක්ෂා සහිතව ගෙන යනවා. மேய்ப்பர் முன்னுக்கு இப்படி நடந்து போயிட்டு இருப்பாரு. දැන් ඒ දේරා ඉස්සර මේ වගේ ඇවිදගෙන යනවා. ஆடுகள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாது. දැන් මේ බැටළු එන්නේ හැරෙන්නේ නැහැ. மேய்ப்பர்கள் பின்தொடரும். ඒ එලේරාගේ පස්සේ යනවා. எட்டியில சில ஆடுகள் விட்டுட்டு ஓடிடும். සමහර මගදී ඇවිල්ලා සමහර බැටළුව දාලා දුවනවා. போயிட்டு எங்க போய் நிக்குது? කොහෙද නතර වෙන්නේ? எங்கேயாவது குழியில விழுந்து. කොහෙද වලකට ගිහලා වැටිලා. ஐயோ மேய்ப்பரே, இங்க எனக்கு அசர வேண்டியது. අනේ එලේරා කියලා ගල්පෙන්න තමයි තිබෙන්නේ. பக்கத்துல கேளுங்க. කට්ටිය කියලා අසන්න. நீங்க எப்பயாவது விட்டு ஓடி இருக்கிறீங்களா? කවදාද ඔබ දාලා දුවලා තිබුණාද කියලා? பரவாயில்ல, ஓடுனா பரவாயில்ல. කමන්න දිවුවා. இந்த 2016 வருடம் මේ 2016 වෙනි நாங்கள் எங்கள் மேய்ப்பராகிய இயேசுவை பின்பற்ற போகிறோம். මේ අපේ එලේරා යේසුස් වහන්සේ අනුගමනය කරනවා. ஹalleluya. හalleluya. ஆடுகளுக்கு மற்ற சத்தங்களை கேட்காதீங்க. මේ බැටළුවන්ට වෙනත් හඬවල ඇහෙන්නේ නැහැ. மேய்ப்பர் பேசும் பொழுது මේ එලේරා කතා කරන වෙලාවේ ஆட்டுக்கு நல்லா தெரியும் බැටළුවන් හොල්ට දන්නවා. இது என் எஜமானின் சத்தம். මගේ ස්වාමියාගේ සද්දය ඇහෙන්නේ. நிறைய சத்தங்கள் எல்லாம் உலகத்திலிருந்து வரும். එක එක විවිධ ශබ්දයන් ඇසෙනවා. சபையில இருக்கிற நேரம் ஒரு சத்தம் தான் வரும். සභාවේ ඉඳලා දෙක ශබ්දයක් තමයි கேம்புக்கு ඇසෙන්නේ. போன வேற சத்தம் எல்லாம் வரும். කැම්ප් එකට ගියේ ගමම එක එක ශබ්දයක්. ஆனா அதெல்லாம் எங்களுக்குள்ள போக கூடாது. නමුත් ඒ ශබ්ද යන්න ඕන නැහැ. என்ன சத்தம் வர வேண்டும்? කොයි ශබ්දද ඇසෙන්නද ඕනේ? இயேசுவின் சத்தம். යේසුස් වහන්සේගේ ශබ්දය. அவர் தான் எங்களை வழிகாட்டி. උන්වහන්සේ තමයි. ஹalleluya. இயேசு என் மேய்ப்பராய் இருந்தார். යේසුස් වහන්සේ எனக்கு ஒரு குறைவும் இந்த புதிய வருடத்திலே வராது. මේ අලුත් අවුරුද්දේ කිසි එකක් මට වන්නේ නැහැ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යාපත්ව සිටිනවා. யோவான் 10 அதிகாரம் 4 5 වසනங்கள் இப்படி வரைகிறது. යෝහන් 10 වෙනි පරිච්ඡේදයේ 4 සහ 5 වෙනි වගන්ති මෙසේ සඳහන් කරනවා. ඔහු තමාගේම සියලු පැටළුවන් පිටතට හැරියාම ඔවුන්ට පෙරටුව යයි. පැටළුවද ඔහුගේ හඬ අඳුරන බැවින් ඔහු පස්සේ යති. ඔවුන් අන්‍යයන්ගේ හඬ නාදන බැවින් අන්‍යයන්ගේ පස්සේ නොගොස් ඔහු වෙත පලා යන්නේ යයි කීසේක. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஹalleluya. හalleluya. ஆடுகள் என்ன செய்கிறானா? මේ බැටළුවන් මොනවද කරන්නේ? அவர் முன்னே நடந்து போகிறார். දේරාන ඉස්සරහා ගමන් කරද්දී பின்னுக்கு திரும்பி பார்க்கும் பொழுது පිටිපස්සෙන් බලන වෙලාවේ ஆடுகள் எல்லாம் அவர் பின்னுக்கு போகுது. බැටළුවන් ඔහුගේ පස්සෙන් එනවා. பக்கத்துல இருக்கிற கேள்வி, நீங்க யாருக்கு பின்னுக்கு போறீங்க? ඔබගේ පැත්තෙන්
පැතිනි කෙනා අසන්න ඔබ කාගේ පිටිපස්සෙන්ද යන්නේ? சகோதரிமார் கேக்குறீங்களா? கேளுங்க, யார் பின்னுக்கு සහෝදරයන් போறீங்க? අහන්නේ නෑ වගේ. ආන්න කාගේ පස්සේද යන්නේ? ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய யாருக்கு பின்னுக்கு போறீங்கன்னு ප්‍රවේශනේ ඉන්න ඔබ කාගේ පස්සේද යන්නේ කියලා. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. மற்றவங்க பின்னுக்கு போறதுனால தான் අනිත් අයගේ පස්සේ යන නිසා තමයි வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. ජීවිතේ දිනුවක් නැත්තේ. ஒரு முன்னேற்றம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் குறைவு. ඕනෑම වෙලාවක ஆனா හිඟනවා. மீட்பர் பின்னுக்கு போனாரு. එදිනෙරගේ පස්සෙන් ගියොත් குறைவே கிடையாது. ඒක සමාන නෑ. குறைவே கிடையாது. நிறைவாய் கொடுக்கிற தெய்வம். සම්පූර්ණයෙන් දෙන දෙවියන් වහන්සේ. ஆடுகள் மற்ற சத்தத்துக்கு செவி கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. බැටළුවන් අනිත් ශබ්ද වලට සමන් දෙන්නේ නැහැ කියලා දේව වචනේ කියනවා. ஆடுகள் எப்ப என்ன பார்த்துட்டு இருக்கு தெரியுமா? බැටළුවන් නිතර මොකක්ද බලාගෙන எப்ப ඉඳලා. வெள்ளிக்கிழமை வரும், කවදාද සිකුරාදා எப்ப එන්නේ? எண்ணத்திற்கு போவேன், එම්බෙතෙල් වලට කවදාද எப்ப යන්නේ? மீட்பரின் சத்தம் கேட்கும். කවදාද මෙන්නේලාගේ ஹalleluya, 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 ஹalleluya. அதனால ஐயா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில ஆராதனை வைத்திருக்கிறோம். එම නිසා තමයි සෑම සිකුරාදා දවසම මේ මෙහෙය ஒரு පවත්වන්නේ. மாட்சிக சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை நாங்கள் வரவழைக்கவில்லை. මිනිස්සුගේ අඬ අසන්නට නොවේ ඔබ අපි කැඳවන්නේ. மெய்ப்பனின் சத்தத்தை கொண்டு வந்து பேசவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். එදේවාගේ සත්‍ය අසන්න දෙවියන් වහන්සේ ඔබ කැඳවා තිබෙනවා. ஹalleluya. හalleluya. யோவான் 10 அதிகாரம் 2 3 வசனங்கள் இப்படி அழகாக வரைகிறது. යෝහන් 10 වෙනි පරිච්ඡේදය 2 සහ 3 වෙනි වගන්ති මෙසේ සඳහන් කර තිබෙනවා. නමුත් දොරවලින් ඇතුල් වන්නා බැටළුවන්ගේ එනේ රාය. ඔහුට දොරටුපාලයා දොර හරි. බැටළුවෝ ඔහුගේ හඬ අසති. ඔහු තමා කියව බැටළුවන්ගේ නම් කියා අඩගසා උන් පිටතට ගෙන යයි. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நல்ல கவனமா சபையாக கேட்டுக்கொள்ளுங்க. සභාව හොඳින් සමන් දෙන්න ඔබ மெய்ப்பன் සමාදානයි. முன்னுக்கு போயிட்டு එදින ඉස්සරහට ගිහිල්ලා நிறைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். බොහෝ දොරටු වහලා තිබෙනවා. இந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்வான் මේ தெரியுமா? යහපත් එදින මොකක්ද දන්නවද කරන්නේ? முன்னுக்கு போயிட்டு இருப்பான், ஆடுகள் எல்லாம் பின்னுக்கு வந்துட்டே இருக்கும். ඉස්සරහට ඔය යමින් සිටිනවා බැටළුවන් පිටිපස්සෙන් එනවා. அவர் முன்னுக்கு போய் இருந்து ඔබ ඉස්සරහට ගිහිල්ලා அடைக்கப்பட்ட கதவை அப்படி திறந்து கொடுப்பாரு. ඒ දොර වහලා තිබෙන දොර මෙය විවෘත කරලා දෙනවා. எங்களுக்கு எத்தனை கதவுகள் கடந்த வருடத்திலே அடைக்கப்பட்டிருந்தது. කොයි තරම්ද ගිය අවුරුද්දේදී දොරවල් අපිට වැසී තිබුණේ. ஆசீர்வாத கதவு அடைக்கப்பட்டிருந்தது. ආශිර්වාදයේ දොරටු වහලා තිබුණා. முன்னேற முடியாமல் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. ජීවෙන්න බැරි ආකාරයේ දොරටු වහලා තිබුණා. வளர முடியாமல், ஆவியிலே பலப்பட முடியாமல், சபைக்கு வர முடியாமல் கதவு அடைக்கப்பட்டிருந்தது அல்லவா? ආත්මිකව වැඩෙන්න බැරි ආකාර ඔබගේ ජීවිතයේ දොරටු වැසී තිබුණා නේද? குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் கதவு அடைக்கப்பட்டிருந்தது அல்லவா? පවුලේ ආශිර්වාදයේ දොරටු වැසී තිබුණා வேலை නේද? செய்கிற இடத்திலே கதவு அடைக்கப்பட்டிருந்தது அல்லவா? රැකියා කරන ස්ථානයේ ඔබගේ දොරටු වැසී තිබුණා නේද? வியாபாரத்திலே கதவு அடைக்கப்பட்டிருந்தது அல்லவா? ඔබගේ ව්‍යාපාරයේ දොරටු වැසී තිබුණා නේද? போனது போகட்டும், කීයද කියාව? போனது போகட்டும். කීයද කියාව? 2016 வருடம் 2016 වර්ෂය. மெய்ப்பன் முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிறார். එදිනෙලා ඉදිරියෙන් ගමන් කරගෙන සිටිනවා. அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து වැසී තිබුණා සියලු දොරටු විවෘත කරමින් යනවා. இருக்கிறவங்களை சொல்லுங்க, ප්‍රතිනික කරගෙන இந்த வருடம் මේ අවුරුද්දේ அடைக்கப்பட்ட வாசல்கள் හalleluya. யார் அடைத்திருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. කවුරු වසා තිබුණත් මට කමක් නැහැ. என் தெய்வம் திறந்தால் ஒரு மனுஷன் அதை அடைக்க முடியாது. මගේ දෙවියන් වහන්සේ කිසිවෙකුට ඒක වසන්නට බෑ. என் இயேசு மூடினால் ஒரு மனுஷன் அதை යේසුස් වහන්සේ වැසුත් කිසිවෙකුට ඒක විවර කරන්නට බෑ. எங்களுடைய முயற்சி எல்லாம் வீணாய் போய்விடும். අපගේ සියලු වේසමාසී වියර්ථ වෙයි. நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு අපි කළ යුතු දේ එකම එක දෙයයි. ஒரே ஒரு காரியம். එකම එක දෙයයි. மெய்ப்பன சத்தத்தை கேட்டு එනේලාගේ හඬට සමන් දීලා அவருக்கு பின்னுக்கு அப்படியே நடந்துட்டு போகும். උන්වහන්සේගේ පස්සේ ගමන් කරන විතරයි. வழியை திறக்க வேணாம். ඔබ දොර අරින්නට එපා. எங்களுடைய தேவன் எங்களுக்கு திறப்பா. අපගේ දෙවියන් වහන්සේ අපට විවෘත කරයි. பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்க, ඔබගේ පැත්තෙන් කියලා කියන්න. இன்றைக்கு கதவுகள் திறக்க ஆரம்பமாகிவிடும். අද දොරටු විවෘත වෙන්නට ආරම්භ වෙනවා. விசுவாசத்தோட சொல்லுங்க. විශ්වාසයෙන් කියන්න. பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்க, පැත්තෙන් කියනම කියන්න. பாருங்க கதவுகள் திறக்கப்படுகிறது. බලන්න දොරටු විවෘත වෙන්නට යනවා. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. ඇසුනා දොරටු විවෘත என் இயேசு திறக்கிறார். ஹalleluya. விசுவாசம் அடைத்ததை திறக்க ஒரே ஒருவரால முடியும் ஐயா. යක්ෂය වැසෝ දොරටු විවෘත කරන්න බල එකම එක ஒரு තරම්. மனுஷனாலும் தெய்வங்களால முடியாது. කිසිම මිනිසෙකුට කිසිම දෙවියෙකුට බෑ. ஆனால் மெய்ப்பராகிய இயேசுவால முடியும். එදේලා යේසුස් වහන්සේ පුළුවන්. வேதம் சொல்லுகிறது, ඒ වචනේ
කියනවා. அவர் திறந்து கொடுப்பார். උන්වහන්සේ විවෘත කරලා දෙනවා. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஆடுகள் என்ன செய்யுமோ උන්වහන්සේගේ හදට කීකරන බැටුවන් මොකද්ද කරන්නේ? உள்ளே செல்லும். ඇතුළට යනවා. நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இது மட்டும். ඔබ කර යුතු එකම එක දෙයයි. சத்தத்துக்கு கீழ் හදට සවන් දීලා இயேசுவை மெய்ப்பனாக வைத்துக் கொள்ளுங்க. යේසුස් වහන්සේව එඩේරාට සබාව. புதிய வருஷத்துல சொல்லுங்க மத்த மெய்ப்பனை வெளியே போங்க. මේ අලුත් අවුරුද්දේ කියන අනිත් සියලු එඩේරා පස්සට යන්න. இயேசு என் மெய்ப்பன். යේසුස් වහන්සේ මගේ එඩේරා. ஒரு கரை මට කිසි වෙලයක් වන්නේ නැහැ. எல்லா கதவும் திறந்திருப்பாரு. සියලු දොරටු මෝසිත. நான் தைரியமாய் உள்ளே මම கடந்து ධෛර්යයෙන් මම செல்வேன். ගමන් කරනවා. தைரியமாய் உள்ளே கடந்து செல்வேன். ධෛර්යයෙන් මම ඇතුල් වෙනවා. ஏனென்றால் ஆசீர்வாதம் உள்ளே இருக்கிறது. ඔබ ආශිර්වාදය ඇතුළාන්තරේ තියෙනවා. ஒருபோதும் கைவிடாதவர். උන්වහන්සේ කිසිසේත් අත්හරින්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. அது மாத்திரமல்ல. ඒ විතරක් නෙවෙයි. நீங்கள் மெய்ப்பர் என்ன செய்வார்? அடுத்த வார்த்தை வாசிப்போம். අපගේ එඩේරා මොකක්ද කරන්න අපේ ජීවිතේට? சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ගීතාවලිය 22 වෙනි පරිච්ඡේදය දෙවෙනි වාදන්තිය. උන්වහන්සේ නිල් ගොදුරුමින් වල මා ළඟට සරස්වන සේක. නිශ්චයෝදී අසරින් මා ගෙන යන සේක. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். உலகத்தில் இருக்கிற மெய்ப்பர் எங்க கொண்டுவாங்க தெரியுமா? ලෝකින එඩේරු කොහාටද අපි ගෙන යන්නේ? புல்லுள்ள இடத்துல இல்ல. තනකොළ තියෙන තැන් වලට புல் නෙවෙයි. இல்லாத இடத்துல தான் கொண்டுவாங்க. තනකොළ නැති තැන් වලට තමයි අපි ගෙන அங்க යන්නේ. போனா என்ன இருக்கும்? ඒට ගෙල් තුනක් තියෙනවා. வனாந்தரம் இருக்கு. වනාන්තරයේදී වෙනවා. கடைசியில மண்ணை தான் சாப்பிடணும். අන්තිමේදී වැලි තමයි කන්න ஆனா වෙන්නේ. கடைசியில போயிட்டு ஹார்வர்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன். අන්තිමේදී හාමද ස්පිරිතාලේ අතර වෙන්නේ. ஆனா ஆண்டவர் எங்க கொண்டு போறாங்க? ස්වාමීන් වහන්සේ කොහෙද ගෙන යන්නේ? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. තනකොළ තිබෙනා වූ ස්ථානවලට. புல் எங்க இருக்கு? තනකොළ කොහෙද இப்ப තිබෙන්නේ? நீ யோசிக்கிற அந்த மனுஷன் என்னையா சொல்றாரு? බලන්න මේ මනුෂ්‍ය මොකද මේ இந்த වෙලාවේ? வனாந்தரத்துல எங்க புல்லு? මේ වනාන්තරයේදී තනකොළ කොහෙද? புல் எங்க தெரியுமா? කොයි තැන තනකොළ තිබෙන්නේ? சபையில தான். සභාවල. சபையில தான். சபையில. புல்லுள்ள ஆகாரம். තනකොළේ ආහාර. பச்சை ஆகாரம். කොළ පාට තිබෙනවා. பரலோக ஆகாரம். ස්වර්ගීය ආහාර. தேவையான ஆகாரம். අවශ්‍ය ආහාරය. ஹalleluya. හalleluya. இங்க கொண்டு வந்து ஆண்டவர்களை மேய்ப்பார். උන්වහන්සේ මේ සමයල ගෙනලා කොට புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. තනකොළ තිබෙන ස්ථාන அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ඊළඟ වාක්‍යය அமர்ந்து தண்ணீர் அண்டையில கொண்டு போய் வைப்பார். නිශ්චල දී ආසලට අපි ගෙන යනවා. சாப்பாடு கொடுக்கிறது மாத்திரமல்ல. කෑම දෙන එක පමණක් இங்க නෙවෙයි. மேய்ப்பன் என்ன செய்வார் தெரியுமா? අපේ එදලා මොකක්ද? அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் නිශ්චල දී ආසලට අපි ගෙන යනවා. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு புல் இல்லாத இடங்களுக்கு கொண்டு போகப்படுகிறவர்கள் අද තනකොළ නැති ස්ථාන ගෙනියන ලබන අය. உலகமாகிய மெய்ப்பர்களுக்கு பின்னுக்கு போறவங்க ඒ ලෝකේ ඉඳිරින් පස්සේ යනවා අය. தண்ணீர குடிப்பாங்க தெரியுமா? මොන වගේ වතුර දාන ගම බොන්නේ? ஓடுற தண்ணீர். ඒ දුවන්නා වූ වතුර. அமர்ந்த தண்ணீர் ஓடுகிற தண்ணீர். ඒ වගේ නිශ්චල වතුර, දුවන වතුර. உலகத்தின் மெய்ப்பறைகளை கொடுப்பாங்க ஓடுற தண்ணீர். ලෝකේ ඉඳිරින් අපි ගෙනියන්නේ දුවන වතුර. சரியா குடிக்கவும் முடியாது. අගේ බොන්නත් බෑ. குடிக்கிறது அப்படியே போயிடும். බොන එක එළුම ஏன்னா නෑ. போய்கிட்டே இருக்கு. ඒ ගන එක යා. நிறைய பேர் அப்படிதான் வசனம் கேட்டாலும் போய்கிட்டே இருக்கு. බොහෝ අයගේ ජීවිතවල වචන කොච්චර ඇස්සුවත් நல்ல නේද? பிரசங்கம் இன்னைக்கு. හොඳ දේශනාවක්. ஆனா வெளியே போனோடனே එළියට ගියන් පස්සේ இங்க வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. මෙතනින් ඇවිල්ලා අර පැත්තෙන් ගියා. நல்லா விளங்குச்சா? හොඳට තේරෙනවද? ஏன் காரணம் என்ன தெரியுமா? මොකද කාරණය? என்னோட மெய்ப்பர் வேற யாரும். ඔබගේ ඉඳලා වෙන කවුද? அவர் கேளுங்க யார் உங்க மெய்ப்பர்? පැත්තෙන් ගියා යන ඔබගේ ඉඳලා කවුද? போன வருஷத்துல வேற மெய்ப்பர் பரவாயில்லை. ගිය අවුරුද්දේ තවත් එන්නේ කමක් இந்த නැහැ. வருஷத்தில் மெய்ப்பர் எங்க கொண்டு போவார்கள்? මේ අවුරුද්දේ එන්නේ ඔබ அமர்ந்த தண்ணீர் அண்டை. විශ්ව දියාසවල. அமர்ந்த தண்ணீர் எப்படி இருக்கு தெரியுமா? දිය ඒ විශ්ව දිය කොහොමද තිබෙන්නේ? எங்களுக்காக தேக்கி வைக்கப்பட்டிருக்கு. අප වෙනුවෙන් තැන්පත් කරලා තියෙනවා. இதா போய் තාමත් සැනසෙන්නේ ගිහලා மெதுவா உட்கார்ந்து මීන් සිරේ වාඩි වෙලා அப்படியே முன்னே ඊට පස්සේ අපි ඒක අරගෙන அப்படியே குடிச்சு ඒම බීලා ஆறுதல் அடையலாம். සැනසීම ලබන්න. ஹalleluya. ஹalleluya. எங்களுடைய தேவன் ஆறுதலின் தெய்வம். අපගේ එඳේලා ඒ සැනසීමේ එඳේලා அமைதலான தண்ணீர். ඒ නිශ්චල වූ එඳේලා உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்ட ඔබ ஆசீர்வாதம். වෙනුවෙන් රැස් කර තිබූ ආශිර්වාදය. அதனால எங்களை போஷிப்பார். ඒ තුලින් වාසය පෝෂණය. ஹalleluya. හalleluya. ஆகவே එම නිසා எங்களுடைய மெய்ப்பர் கர்த்தராய் இருக்க வேண்டும். අපගේ එඳේලා ස්වාමීන් වහන්සේ වෙන්නට ඕනේ. எங்கள் மெய்ப்பர் கர்த்தர் என்று சொன்னால் අපගේ එඳේලා ස්වාමීන් වහන්සේ அவரோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. උන්වහන්සේ සමග සම්බන්ධතාවය. எப்ப பார்த்தாலும் மெய்ப்பரோட தான் எங்களுக்கு தொடர்பு. ඕනෑම වෙලාවක් බැලුවොත් ඒ එඳේලා සමග தொடர்பு இருந்தா නිතරම ඒ එඳේලා සමග සිටියොත් மற்றவங்களை குறித்து நாங்க பொறாமைப்பட மாட்டோம். අනිත් අයගෙන අපි ඊර්ෂ්‍යාවෙන් மற்றவங்களை குறித்து குறை சொல்ல மாட்டோம். අනිත් අයගෙන වැරදි දේ කතා කරන්නේ නැහැ. மற்றவங்களை நாங்க துன்புறுத்த மாட்டோம். අනිත් අයව අපි පීඩා කරන්නේ නැහැ. பொய் பித்தலாட்டம் எல்லாம் வராது. ඒ වගේ බොරු වංචාව අපි ඉන්නේ නැහැ. ஏனென்றால் எங்களுடைய தொடர்பு எப்ப பார்த்தாலும் மெய்ப்பராகி இயேசுவோடு. ඕනෑම වෙලාවක අපගේ සම්බන්ධතාවය යේසුස් නමගේ එඳේලා සමග. ஹalleluya. හalleluya. மெய்ப்பரோடு எப்ப தொடர்பு இருந்தா එඳේලා සමග විතර සම්බන්ධතාවය තිබුණොත් எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் தெரியுமா? අපගේ ගුණාංග කොයි වගේද තිබෙන්නේ? அந்த மெய்ப்பர குணாதிசயமா மாறும்.
ඒ එඩේලාගේ ගුණාංග වගේ நிறைய பேர் මේ குணாதிசயம் எப்படி தெரியுமா? බොහෝ දෙනෙක්ගේ ගුණාංග කොයි වගේ உங்க දන්නවද? அப்பாட குணாதிசயம் இருக்கு. තාත්තගේ ගුණ, அவருட வழி நடத்துறது. තාත්තගේ මඟ පෙන්වීම. சிலருக்கு பாட்டட குணாதிசயம் இருக்கு. සමහරකට සීයාගේ පුරුදු තිබෙනවා. சிலருக்கு பூட்டுண்ட குணாதிசயம். සමහරගේ මුත්තගේ පුරුදු තිබෙනවා. அவங்க கேளுங்க உங்களோட குணாதிசயம் யாருன்னு கேளுங்க. පැත්තෙන් එක ගන්න ඔබට තිබෙන පුරුදු ඇවිල්ලා කොයි වගේ කාගේවද කියලා. எங்கள் குணாதிசயம் மாற வேண்டும் என்றால் අපගේ ගුණාංග වෙනස් වෙන්න ඕනේ නා. எங்கள் இயேசுவோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க යේසුස් வேண்டும். වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්න. மெய்ப்பொருளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். එඩේලා සමග සම්බන්ධ. இயேசுவின் குணாதிசயம் என் வாழ்க்கையில வந்தாயா? යේසුස් වහන්සේ ගුණාංග අපේ என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். මාව දකිනවා යේසුස් වහන්සේ. என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். මාව දකිනවා යේසුස් වහන්සේ දකි. ஹalleluya. හalleluya. அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். උන්වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්නට ඕනේ. இயேசுவின் மெய்ப்பனாய் இருந்தார். යේසුස් වහන්සේ මාගේ එඩේලා නම් எங்கள் தரிசனமே வித்தியாசம். අපේ දර්ශනයම වෙනස්. தரிசனம் இல்லாத ஒருவரையும் அந்த வாழ்க்கை முற்றிலும் மோசமான දර්ශනයක් නැතිව දුවන මිනිස්සුගේ ජීවිතේ කාලකන්ණි. எல்லாருக்கும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். සියලු දෙනාටම දර්ශනයක්. மெய்ப்பனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. එඩේලාට දර්ශනයක් තිබෙනවා. மெய்ப்பனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. එඩේලාට දර්ශනයක් තිබෙනවා. நாங்க அவரை பின்பற்றுவதராய் இருந்தார். අපි උන්වහන්සේව අනුගමනය எங்கள் කරනවා. தரிசனம் யாருடைய தரிசனம்? අපගේ දර්ශනය කාගේ දර්ශනයද? இயேசுவின் தரிசனம். යේසුස් වහන්සේගේ දර්ශනය. ஹalleluya. හalleluya. ஹalleluya. 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 அவருடைய தரிசனம் எங்களை குறித்து என்ன தெரியுமா? උන්වහන්සේගේ දර්ශනය කුමක්ද අප ගැන? நாங்கள் ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் மாற வேண்டும். අපි ශුද්ධ වූ මනාලයක් ලෙස වෙනස් වෙන එකයි. யாவரும் ஒரு செவிக்க போகிறோம். සියලු දෙනාම මොහොතක් අපි යාඥා කරන්න යනවා. கர்த்தரை செவிக்க போகிறோம். ස්වාමීන් වහන්සේ යාඥා ஒரு කරන්න. 2 நிமிடம் එක මිනිත්තුවක් ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். අපි තීරණයක් ගන්න යනවා. ஆண்டவரே, ස්වාමීනි, என்னை குறைவெல்லாம் நிறைவாக வேண்டும். මගේ සියලු විකකම් සම්පූර්ණ. இயேசுவே, යේසුනේ, நீர் என் மேய்ப்பர். ඔබ මාගේ கர்த்தர் என் மேய்ப்பர்.